சிந்தனை ஆற்றல் கொடுப்பதற்காக திங்கட்கிழமை கேள்வி பதிலும், புதன்கிழமை விஞ்ஞான ரீதியாகவும் அல்லது தத்துவ ரீதியாகவும் வகுப்புகளை கொடுப்பதற்காக நேரம் ஒதுக்கி, இதற்காக ஒருத்தர் ரகுபாலம்மா தன்னை முயற்சி செய்து இதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுக்கும் யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், ரகுபாலம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அறங்காவலர்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்டுங்க. கர்மயோகம். அதுல பகவத்கீதையில என்ன சொல்லுது, வேதாத்திரியம் என்ன சொல்லுது, இதை கம்பேர் பண்றாரு. மேபி கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால 2 பாகமா பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இருந்து அடுத்த வாரம் இருந்ததுன்னா 2வது பாகம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுல நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப அற்புதமா கொடுத்த பழனிசாமி ஐயா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச 400 ஜூம் பேசியிருக்கிறாரு. அப்ப பாத்துக்கங்களேன், உலகத்துல ஜூம்னா பழனிசாமி ஐயா கோயம்புத்தூர். அவர் ரொம்ப நாளா கனடாவில் இருந்தாரு. இப்பதான் வந்திருக்கிறாரு. அவரை பற்றிய ஒரு அறிமுகம். 34 வருடங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தாரு. 32 வருஷம் நமது மனவளக்கலையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. முதுநிலை பேராசிரியர். 9 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. உபதேசம், ராமாயணம், திருக்குறள், பைபிள் நம்ம மனவளக்கலை சப்ஜெக்டோட இணைச்சு எழுதியிருக்கிறாரு. ஆமினி மேட்டர் யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்கிறாரு. 300 மணி நேரத்துக்கு மாதிரி ஸ்பீச் அவருக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த ஸ்பீச்சை 3 லட்சம் பேத்துக்கு மேல கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அதிசயமான மனிதர். இதை விட ஒரு அற்புதமான என்னன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர். அறிவியல் அரங்கத்துல அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி வழி நடத்தி எங்களை எல்லாம் கையை கட்டி இழுத்துட்டு போறாரு. நாங்க தப்பு செஞ்சா குச்சியில ஒரு தட்டு தட்டுவார். இப்படி போ அப்படி போம்பார். இந்த அற்புதமான பழனிசாமி ஐயாவை உங்களின் சார்பாக இப்பொழுது கர்மயோகம், பகவத்கீதை, வேதாத்திரியின் தலைப்பில் பேச அழைக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். யாழ் மன்ற நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்துள்ள ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, கர்மயோகம், கீதையும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த கருத்து எல்லா மதங்களும், எல்லா சிந்தனையாளர்களும், சித்தர் பெருமக்களும், ஞானிகளும் ஏற்றுக்கொண்ட உண்மை. தெய்வமே மனிதனாகவும் வந்ததால் நமக்குள்ளேயும் ஒரு பெரிய போராட்டம், ஒரு குருட்சேத்திரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நல்ல எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு தொடர் போராட்டம். இதை குருட்சேத்திரம் என்று சொல்லலாம், ஜிஹாத் போராட்டம் என்று சொல்லலாம். ஓய்வில்லா ஒரு தொடர் யுத்தம். இங்கே மகாபாரதத்துல பாண்டவர்கள், கௌரவர்கள் என்ற இரு தரப்புக்கும் யுத்தம் துவங்க இருக்கின்ற நேரத்திலே 2 படைகளுக்கு இடையே கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகழ்கின்ற ஒரு உரையாடலாக பகவத்கீதை கூறப்பட்டாலும், இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை இன்றைக்கு உலகம் பின்பற்றினாலும் அது உலக அமைதிக்கு இட்டு செல்லும் என்பதிலே மாற்று கருத்து ஏற்க முடியாது.
பகவத்கீதை கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல் என்று பக்தி மார்க்கத்திலே உமையாசகர்கள் சிலாகித்து பேசினாலும் உண்மையில் பகவத்கீதையானது அறிவுக்கும் மனதுக்கும் நடந்த உரையாடல், தெய்வத்தன்மைக்கும் மனிதத்தன்மைக்கும் நடந்த உரையாடல். கிருஷ்ண பரமாத்மா கீதை மூலமாக இன்றைய மக்களுக்கு நமக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்பதே ஒரு வேதாத்திரிய பார்வை, ஒரு புதிய சிந்தனை. இங்கு பேசப்படுகின்ற இயற்கை ரகசியங்களையும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்களின் அனுபவங்களையும் சிந்தித்து பார்க்கின்ற போது மனித வாழ்வை படம் பிடித்து காட்டியிருப்பது புலனாகும். புவிதனில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கதை ராமாயணம், மகாபாரதம் என்றார் மகாகவி பாரதியார். கதாபாத்திரங்கள் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை விளக்கிய வியாச பகவான் பாத்திரங்கள் மூலமாகவோ காட்சிகள் மூலமாகவோ சொல்ல முடியாத, விளக்க முடியாத ஒரு ரகசியம், உலக ரகசியம் என்ன என்றால் உயிர், மனம், அறிவு, தெய்வம். இந்த 4 மறை பொருட்களை பற்றி கதாபாத்திரங்கள் மூலமாகவோ காட்சிகள் மூலமாகவோ சொல்ல முடியாது. அதனால் இந்த மறைபொருள் விளக்கத்தை விளக்கமாக பேசுவதற்காக மகாபாரதத்தின் ஒரு அங்கமாக எழுதப்பட்டதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீ என்றால் திரு, செல்வம், தெய்வம் என்று பொருள். ஸ்ரீமத் என்றால் திரு பொருந்திய, செல்வம் பொருந்திய, மேன்மைகள் பொருந்திய, சிறப்புகள் பொருந்திய என்று அர்த்தமாகும். பகவான் என்றால் ஆண்பால், பகவதி என்றால் பெண்பால். பகவத் என்றால் ஆண்மையும் பெண்மையும் கலந்த நிலை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான நிலை. நாத விந்து கலாதி நமோ நமோ என்று சொல்றாங்க இல்லையா? நாத விந்து கலந்த ஆதி கலாதி நமோ நம. அதுபோல பகவத்கீதை என்பதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான உயிர் ரகசியத்தை, பிரம்ம ரகசியத்தை பற்றி பேசுகிறது. கீதா என்றால் பாடல்கள் அல்லது ஸ்லோகங்கள் என்று பொருள். அதாவது இறை தத்துவத்தை, ஆத்ம ரகசியத்தை விளக்கி மனிதன் தெய்வத்தை அடைவதற்கான வழிவகையை காட்டுகின்ற ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை என்று பொருள். இங்கே கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்களில் அர்ஜுனுடைய புலம்பலிலே தொடங்கி பகவானுடைய விளக்கங்கள் முடிந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய வகையிலே 700 ஸ்லோகங்களில் அமைந்ததுதான், 18 அத்தியாயங்களில் அமைந்ததுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. பொதுவாக தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற போது தோன்றுவது கண்களுக்கோ, கருவிகளுக்கோ, கணக்குக்கோ, அறிவியலுக்கோ அல்லது மருத்துவருடைய அனுபவத்திற்கோ எட்டாத ஒரு சிறு கலப்பு. இதை ஆத்மா என்று சொல்கின்றோம். காந்த உடல், காரண உடல் என்று சொல்வார்கள். இந்த ஆத்மா வளர்ச்சி பெற்று உயிர் உடலாக மேன்மை பெறுகின்ற போதுதான் மருத்துவருடைய விஞ்ஞானத்துடைய அறிவுக்கு எட்டுகிறது, கருவாகி இருக்கிறது என்ற உண்மை. இந்த ஆத்மாவே உயிரானது மட்டுமல்ல, மேலும் வளர்ச்சி பெற்று திசுக்களாகி, உறுப்புகளாகி, இந்த உடலாக உணர்கின்ற திறத்தோடு பிரசவமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மா என்ற இயற்கை ரகசியம் மிக மிக ஆழமானது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் பயன்படுத்தப்படாத வார்த்தைகள்.
ஏதோ பக்தி மார்க்கத்திலே ஆத்மா பரமாத்மா சொல்லுவார்களே தவிர, ஆத்மா என்றால் என்ன என்பதற்கான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் எந்த ஆன்மீக நூலிலேயும் கிடையாது, வேதங்கள் உட்பட. அதற்கான சாமியத்தை தந்த ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே இன்றைக்கு உள்ள அறிவு நிலைக்கே மகர்ஷி அவர்கள் விளக்கி சொன்னதை நம்மால் புரிந்து கொள்வதற்கு மிக மிக கடினம் என்று இருக்கின்ற போது, சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த ஆத்ம ரகசியம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கும்? கொஞ்சம் குழப்பம் இருக்குமா இல்லையா? எனவே முதல் அத்தியாயத்தை கடந்து 2ஆம் அத்தியாயத்திலே ஆத்மாவை பற்றி பகவான் விளக்கிய பிறகு 3ஆம் அத்தியாயமாக கர்ம யோகம் என்ற தலைப்பிலே முதல் 2 ஸ்லோகங்களாக அர்ஜுனுடைய கேள்வி பிறக்கிறது. அதாவது, கர்மத்திலும் ஞானம் சிறந்தது என்கிறாய், கர்மத்திலும் ஞானம் சிறந்தது என்கிறாய். பிறகு என்னை ஏன் கொலை செய்ய சொல்கிறாய்? முரண்பாடு போன்ற மொழிகளில் என் அறிவை குழப்புகின்றீர். நான் நலம் பெறுவதற்கான ஒன்றை உறுதியாக சொல்லவும். இந்த 2 ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கத்துல நமக்கு புரியாத 3 வார்த்தைகள். கர்மத்திலும் ஞானம் சிறந்தது. மற்றதெல்லாம் புரியும். என்னை ஏன் கொலை செய்ய கொள்கிறாய்? முரண்பாடு, எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு, எது தெளிவோ அதை சொல். இதெல்லாம் புரிந்த வார்த்தைகள் தான். இப்போ கர்மத்திலும் ஞானம் சிறந்தது, இது எப்படி என்பதுதான் நம்ம சிந்திக்கணும். கர்மத்திலும் ஞானம் சிறந்தது என்றால், கர்மம் ஞானம் 2 அம்சங்கள். கர்மா என்பது என்ன என்றால், நான் செய்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் இந்த சாதனையை செய்தேன், நான் என்று முன்னிலைப்படுத்தி நான் செய்தேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவது கர்மம். இதற்கு நேர்மாறாக ஞானம் என்பது என்ன என்றால், இறைவா, நீ விரும்பியபடி இந்த உடல் செய்தது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று இறைவனுடைய கருவியாக தன்னை அர்ப்பணித்து விட்ட சரணாகதி. இது ஞானத்தின் வெளிப்பாடு. இப்போ கர்மத்திலும் ஞானம் சிறந்தது தானே. ஒரு மனிதன் நான் செய்தேன் என்று பெருமைப்படுவதை விட, இறைவனே என்னை கருவியாக்கி இந்த காரியத்தை செய்து கொண்டான், நான் இல்லாவிட்டாலும் வேறு யார் மூலமாகவோ இந்த காரியம் ஒருவேளை இன்னும் சிறப்பாக கூட நடக்கலாம் என்று அடக்கம் காப்பதுதான் சரணாகதி. இது இன்றைக்கு உள்ள மக்கள் இவ்வளவு அறிவு திறமிக்கவர்களாக விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்ற நமக்கே இதை புரிந்துள்ளதற்கு சிரமம் என்பதனால அர்ஜுனனும் ஒரு குழப்பத்திலே கேள்வியை கேட்கிறான், என்னை ஏன் கொலை செய்ய சொல்கிறாய்? இந்த இடத்துல பகவான் யாரை கொல்ல சொல்கிறான்? கௌரவர்களையா, வேறு யார் என்ற கேள்விக்கு கீதை முழுவதும் படித்த பிறகு ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் எனக்கு தெரிந்த வரைக்கும், இன்று வரைக்கும் எந்த கீதை உபன்யாசகரும் பகவான் கொல்லச் சொன்னது தனக்குள் இருக்கின்ற ஆணவத்தை, தீய குணங்களை என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டதில்லை. எல்லாரும் கௌரவலை கொள்ள சொல்லி கிருஷ்ண பரமாத்மா தூண்டியதாகத்தான் சொல்றாங்க. அப்ப மகர்ஷியின் கருத்தை மைய கொண்டு பார்க்கின்ற போது நமக்குள் நடக்கின்ற இந்த குருச்சேத்திரத்தில் தீயவைகளுக்கு மூலமாகிய ஆணவம், அந்த ஆணவத்தை கொள்வதுதான், அதை வதம் செய்வதுதான் உண்மையான குருச்சேத்திர யுத்தத்தின் வெற்றி.
ஆனால் இந்த ரகசியத்தை, அதாவது ஆணவத்தை கொள்வதுதான் கிருஷ்ண பரமாத்மா காட்டுகின்ற கீதை சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் நமக்கு தெளிவாக புரிதலாகும். நமக்குள் நான் என்று சொல்கிறோம் இல்லையா, இதற்கு சில மாற்று வார்த்தைகள் உண்டு. கௌரவம், ஆணவம், அகங்காரம், இப்படி சில வார்த்தை இருக்கிறது இல்லையா. அப்ப நான் என்ற கௌரவத்தை, ஆணவத்தை, அகங்காரத்தை கொன்றுவிட்டால், நம்மில் இருக்கின்ற இந்த நான் இறந்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிந்து போகும். தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அறிவு தெளிவாக வேண்டும் என்றால் அறிவை தடை செய்கின்ற, அறிவை மழுங்கச் செய்கின்ற, அறிவை மறைக்கின்ற மாயை என்ற இந்த மனதை புறம் தள்ள வேண்டும். பகவத்கீதையை எழுதி பல்லாயிரம் ஆண்டுகளும் ஆகியும் கூட பொதுவாக நமக்கு புரிபடவில்லையே. அர்ஜுனுக்கு மட்டும் கேட்ட உடனே புரியுமா? அதனால்தான் என்ன கேட்கிறான், என் பிரச்சனை யுத்தம் செய்வதா வேண்டாமா? ஒரே பிரச்சனை தான் எனக்கு. யுத்தம் செய்வது என்றால் ஏன்னு சொல்லு, இல்ல செய்ய வேண்டான்னு ரொம்ப சந்தோஷம். இதுல எதை நான் செய்வது தெளிவாக சொல். என்னால் இதுல எது நன்று தீது என்று தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று தன்னுடைய குழப்பத்தை அர்ஜுன விஷாத யோகமாக கிட்டத்தட்ட 78 ஸ்லோகங்கள், 72 ஸ்லோகம் நினைக்கிறேன், புலம்பி தள்ளி இருப்பான். அடுத்து சாங்கிய யோகம் என்பது ஆத்மாவை பற்றிய, உயிரை பற்றிய, பரமாத்மாவை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இந்த இடத்துல அர்ஜுனன் கேட்டது யுத்தம் செய்வதா வேண்டாமா ஒரு கேள்விதான் கேட்டான். அதற்கு செய் என்று சொல்லணும், இல்ல செய்ய வேண்டாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லணும். இரண்டையும் ஒரு தீர்ப்பு சொல்லாமல் அவன் கேட்ட கேள்விக்கு ஏன் பகவான் சாங்கிய யோகம் என்று ஆத்ம விசாரத்தை பேச தொடங்குகிறார் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏனென்றால் ஆத்மாதான் இந்த உடலுக்கு மூலம், பரமாத்மாதான் இந்த உயிர்களுக்கு மூலம், அனைத்து உயிரினங்களுக்கும் மூலம் பரமாத்மா. கொம்பை விட்டு வாளை பிடித்தால் மாட்டை அடக்க முடியாது. ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் பரமாத்மாவை தேடினால் அடையாளம் காண முடியாது. ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் பரமாத்மாவை தேடினால் அடையாளம் காண முடியாது. எனவே இந்த இரண்டையும் அறியாமல் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. தெய்வ நீதி புரியாத வரைக்கும் பிரச்சனைக்கு காரணம் தெய்வ நீதி அறியாமல் ஆசை வயப்பட்டு செய்த அதர்ம செயல்களே என்பது விளங்காத வரைக்கும் நம்மிடத்திலே ஒழுக்கம் வராது, செயல் ஒழுக்கம் வராது. அதர்மத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியாது. அதனால் மகர்ஷி சொல்கிறார்கள், இறை உணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. இறையுணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. அற வாழ்க்கை என்பது தெய்வ நீதிக்கு இணங்கி திறம்பட செயல்படுகின்ற பக்குவம், மனப்பக்குவம், ஆத்ம பக்குவம் என்று சொல்லலாம். ஆத்ம தரிசனம் பெற்றால் செயல் ஒழுக்கம் வரும் என்பதால் தான் எல்லா மகான்களும் தெய்வத்தை உணர வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இங்கே கீதையிலையும் பகவான் சாங்கிய யோகமாக ஆத்ம தத்துவத்தை முதலில் விளக்குகின்றார்.
மன இயக்கத்தை, எண்ண ஓட்டத்தை ஒழுக்கம் சார்ந்ததாக, அறம் சார்ந்ததாக, தர்மம் சார்ந்ததாக திருத்தி அமைக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு. அதற்கு ஆத்மாவை அறிந்த மனிதன் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய தத்துவமே கர்மயோகம் என்பதனால் வியாச பகவான் 3வது அத்தியாயமாக கர்மயோகம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை அமைத்து தந்து இதனுடைய தாத்பரியம், கான்செப்ட் என்ன என்பதை 3வது ஸ்லோகத்திலேயே சொல்லுகின்றார். கர்மா, கர்மயோகம் 2 வார்த்தைகளிலேயும் பொதுவான ஒன்று என்ன என்றால் செயல் செய்வது. கர்மா என்றாலும் கர்மயோகம் என்றாலும் நாம் செய்கின்ற செயல்பாடுகள். இதிலே கர்ம யோகத்தின் சிறப்பு என்ன என்ற ஒரு கேள்விக்கு விடை தேடுகின்ற போது கர்மா யோகம், கர்மயோகம். அப்ப கர்மத்தோடு யோகம் இணைந்தால் கர்மயோகமாகிறது. யோகம் என்பது என்ன? இணைதல் என்று பொருள், சந்நிதி என்று பொருள். எதை எதனோடு இணைப்பது? ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மனதை அறிவோடு இணைப்பது, இது கொஞ்சம் எளிதாக புரிகிறது. மனதை அறிவோடு இணைப்பது. மனம் அறிவோடு இணைந்து கடமையாற்றுவதே கர்மயோகம். சரி, இன்னொரு கோணத்துல கர்மா என்பது மனம் சார்ந்த செயல். அதனால் கர்மத்தின் விளைவு இன்பம் அல்லது துன்பம். ஆனால் கர்ம யோகம் என்பது இறைநிலையோடு இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு அல்லவா? எனவே இறையுணர்வு நம்மை வழிநடத்துகின்ற அறிவாக உள்ளதால் செயலிலே ஒழுக்கம் இருக்கும், தர்மம் இருக்கும், அறம் இருக்கும். அதனால் கர்ம யோகத்தின் விளைவு இன்பங்கள் மாத்திரமே, வெற்றிகள் மாத்திரமே, நன்மைகள் மாத்திரமே, இணக்கங்கள் மாத்திரமே. நெகட்டிவ் சைடு, தீயது என்பதே கர்மயோகத்தை அண்ட முடியாது. அதனால் கர்மத்திலிருந்து கர்ம யோகத்திற்கு நாம் மேன்மை பெற வேண்டும் என்பதனால்தான் கர்ம யோகம் என்று 3வது அத்தியாயமாக தலைப்பிட்டிருக்கின்றார். இதன் பிறகு கர்மயோகத்தை பற்றி மிக விரிவாக பேசியவர்கள் யாருமே கிடையாது. சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள்தான் கர்மயோகம் உலகநெறி சமயம், இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன் என்று அந்த கர்மயோகத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தி தெளிவுபடுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பை இறைவன் மகர்ஷியின் அவதாரத்தின் மூலமாக தந்தார். இந்த கருத்தை சிந்தித்து தெளிவு பெற வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்றாலும் அவரவர் கொண்டு வந்த வினை பதிவுகளின் தாக்கத்தின் காரணமாக இதை திரும்பி பார்ப்பதும் கடினம், புரிந்து கொள்வது மிக மிக கடினம், செயல்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை. அதற்கான வழிவகைகள் தான் வேதத்திலே நமக்கு பயிற்சி முறைகளாக மகர்ஷி தந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் கர்மயோகம் சாத்தியமாகிறது. சரி, ஆனால் எந்த மனிதனாவது துன்பத்தை விரும்புகிறானா? எந்த உயிராவது துன்பத்தை விரும்புகின்றதா? இல்ல. நுண்ணுயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் துன்பத்தை வெறுக்கத்தான் செய்யும், சுகத்தை தான் நேசிக்கும்.
ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் அது சந்திக்கின்ற துன்பங்களை விட சுகமே அதிகம். 6 அறிவு படுத்த மனிதனிடத்திலேதான் துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம். வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். எனவே ஜீவியனங்களில் அதிகமான சிக்கல்களை சந்திக்கின்ற வருந்துகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. எனவே கர்ம யோகம் இவனுக்கு போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை மக்களுக்கு உண்டு. ஏனென்றால் எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம் என்று கர்மயோகத்திற்கு ஒரு அற்புதமான இலக்கணத்தை, சாமியத்தை வகுத்து தந்திருக்கின்றார் மகரிஷி அவர்கள். இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு கர்மயோகம். இன்னும் சற்று விரிவாக சொல்ல போனால், விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம். ஒரு முழுமையான சாமியம் மகரிஷி தந்தது. ரெண்டுமே மகரிஷி தந்த சாமியங்கள் தான். நமது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ சுகத்தையே கொடுக்கக்கூடிய வகையில் அமைவது கர்மயோகம். அதனால் அதன் விளைவு நன்மைகள் மட்டுமே. நடைமுறை வாழ்க்கையில் சில சமயங்கள் நல்ல செய்கிறோம், பல சமயங்களில் கெட்டது என்று தெரிந்தாலும் விட முடியாமல் தவிக்கிறோம். அதுவும் குறிப்பாக மனவளக்கலை அன்பர்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய போராட்டம். கேட்ட விளக்கத்திற்கும் பெற்ற பழக்கத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு குருச்சேத்திர யுத்தம் நமக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. கெட்டது என தெரிந்தாலும் விட முடியாமல் தவிக்கிறோம். நல்லது என தெரிந்தாலும் பற்ற முடியாமல் விழிக்கிறோம். இது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள ஒரு தவிப்பு. கர்ம யோகம் செயல்களில் மலர வேண்டும் என்றால் பயிற்சி வேண்டும், அனுஷ்டானம் வேணும். வெறும் ஆச்சாரம் மட்டும் போதாது, அனுஷ்டானம் வேணும். பிராக்டிஸ் அண்ட் தியரி. தியரி மட்டும் போதாதுங்க, பிராக்டிஸ் வேணும். பயிற்சியின் மூலமாகத்தான் கர்மத்தை கர்ம யோகமாக திருத்தி அமைக்க முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அதற்கு படிப்படியாக நம்மை மாற்றிக்கொண்டே வந்து முடிவில் எப்போதும் யோகத்தில் வாழ வைப்பது, அறிவில் முழுமை ஆக்குவது, நம்மை நிறை மனிதராக மாற்றுவது. இதுதான் கீதையின் நோக்கம், வேதாத்திரிய தத்துவத்தின் நோக்கம். அதற்கான மார்க்கமாகிய கர்மயோகத்தை வியாச பகவான் 3வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். அர்ஜுன் 2 கேள்வி கேட்டான் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றாரு. அர்ஜுனா, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நெறிகள் என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன்வயமின்றி கர்மம் சேவிக்கப்படுகின்றது. இது 3, 4, 5 என்ற 3 ஸ்லோகங்களுடைய தமிழாக்கம். இது படிச்சு ஏதாவது புரியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்றேன். அர்ஜுனா, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நெறிகள் என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை.
வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன்வயமின்றி கர்மம் சேவிக்கப்படுகின்றது. இப்போ அதுக்கான விளக்கத்தை வேதத்திரத்தை கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த ஸ்லோகத்தையோ தமிழாக்கத்தையோ மட்டும் படித்து யாராவது புரிந்திருந்தால் உண்மையிலேயே அவங்க தெய்வீக பிறவிதான். இப்ப நாம் அதையோ சிந்திச்சு பார்க்கிறோம். தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும், அதாவது நம்மை போல தவம் செய்து அகத்தாய்வு செய்து படிப்படியாக இவற்றிலே தேர்ச்சி பெற்று மனதை அறிவோடு இணைத்து செயல்புரியும் பக்குவத்தை பெறுவது ஞான யோகம், ஞான மார்க்கம். அடுத்து அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும், எதை இந்த ஞான யோகத்துல கண்ட உண்மையை சொல்றாங்க இல்லையா, அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்று. அதாவது இப்ப ஞான மார்க்கத்தின் மூலமாக தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண மக்கள் அதை அனுபவத்தில் உணர்ந்து தெளிந்த ஆன்றோர் சான்றோர் வழிகாட்டலில் தாங்கள் செய்கின்ற கடமைகளின் மூலமாகவே ஞானத்தை பெற முடியும். அதான் கர்மயோகம். தங்களது செயல்களின் பலனை எதிர்பாராது அர்ப்பணிப்போடு செய்துவிட்டால் போதும். இது கர்மயோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது கர்மயோகத்தின் அடிப்படை சாரம். இப்படி 2 நெறிகள் என்னால் ஏம்பப்பட்டிருக்கின்றன. அதாவது இயற்கை விதியில ஞான மார்க்கம் என்றும் கர்ம யோகம் என்றும் 2 வழிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது உணர்ந்து சொல்வது, சொல்வதை கேட்டு உணர்வது. உணர்ந்து சொல்வது இது ஞானம். அவர் சொல்வதை கேட்டு உணர்வது இது பக்தி, இது கர்மயோகம். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் பக்குவம் பெற்றுவிட முடியாது. அதற்கென்று தூய்மையான ஆத்மாக்களை இறைவன் தேர்வு செய்து அவர்கள் மூலமாக நமக்கு இந்த தத்துவத்தை போதிக்கின்றார். அதனால் நமக்கு புரிகிறதோ புரியவில்லையோ பரவாயில்லை. ஆனால் பெரியோர்கள் சொன்ன கருத்து நன்மை தரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பின்பற்றினால் கூட அது கர்மயோகமாக அமையும். இதைத்தான் எல்லோரும் செய்யறாங்க. எங்க பெரியவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு செய்யறாங்க. ஆனால் நமக்கு வழிகாட்டுகின்ற பெரியவர்களே அரைகுறைகள் என்பது நமக்கு தெரியாது. நமக்கு வழிகாட்டுகின்ற பெரியோர்களே அரைகுறைகள் என்பது நமக்கு தெரியாது. இதுதான் இன்றைய உலகத்தின் சிக்கல். அனுபவத்தில் ஞானம் பெற்றுடைய போதனை தெளிவாக இருக்கும். வியாபாரத்திற்காக போதனை செய்பவருடைய விளக்கம் குழப்பமாக இருக்கும். எப்படி இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேனே. இப்ப இங்கே டாஸ்மாக் போறது மோசமான ஒரு குணம், பழக்கம். அதே போல வரைவின் மகளிர், வரைவின் மகளிர்னா எல்லை தாண்டிய பெண்கள், அந்த சகவாசமும் அருவருக்கத்தக்கது. சரி, இதெல்லாம் இங்கே அதர்மம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கேட்டுக்கிட்டோம், அதை பின்பற்றுகிறோம். இப்போ நமக்கு சொர்க்கத்திற்கு தகுதி கிடைக்கிறது. சொர்க்கத்துக்கு போன என்ன கிடைக்கும் என்று கேட்கின்ற போது, இங்கே கிடைக்கின்ற காக்டெயிலை விட அதிக போதையை தரக்கூடிய சோம்பபானம் கிடைக்கும். இங்கே இருக்கின்ற பெண்களை விட நித்திய கண்ணிகைகளாக ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமி எல்லாம் இருப்பாங்க.
ஏங்க, இங்க அதர்மம் என்று வகுக்கப்பட்டது சொர்க்கத்தில் எப்படி தர்மமாகும்? ஏன் இந்த குழப்பம்? இதுதான் இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இதை புரிந்து கொண்டு விட்டால் உண்மையான மார்க்கத்தை தேடுகின்ற போது வேதத்திரத்தை தவிர வேறு மார்க்கம் நமக்கு கிடைக்காது. சரி, இப்ப அடுத்தது வாங்க. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. புருஷன் என்றால் மனிதன், அறிவுள்ள மனிதன், 6வது அறிவுள்ள மனிதன். ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான். புருஷன்னா கணவன், பெண்டாட்டின மனைவி நினைக்க வேண்டாம். புருஷ என்ற வார்த்தை அறிவு என்ற பொருள். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. என்ன விளக்கம் என்றால், இப்போ ஆன்மீகத்துல எத்தனையோ மடங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு. அதுல பணிபுரிகின்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் எந்த தொழிலும் செய்வதில்லை. பூசாரிகளாகட்டும், மடவாதிகளாகட்டும், அவங்க என்ன தொழிலுங்க? சடங்கு சம்பிரங்களை செய்வது, பூஜை புனஸ்காரங்களை செய்வது, வருகின்ற மக்களுக்கு தரிசனத்தை காட்டுவது, இதுதான் இருக்குமே தவிர அவர்கள் வேற எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. அதை இங்க கீதை சொல்கிறது, இவன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. கர்மாதீதம் என்றால் செயலற்று இருப்பது, அசைவற்று இருப்பது, சலனமற்று இருப்பது, பற்றற்று இருப்பது. அதான் கர்மாதீதம், குணாதீதம் பேர். நான் துறவி என்று தொழில் செய்யாமல் அமர்ந்தாலும் மனம் அலைப்பாயுமே. அலைப்பாயுதே கண்ணா, அலைப்பாயுதேன் அலைப்பாயுமே. அதுக்கு என்ன செய்வது? வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. காவியை கட்டிக்கிறது, கலர் கலரான காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் ஞானம் பெறக்கூடிய வழியா என்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரிய வேண்டும் அல்லவா? கீதை சொல்கிறது, நிறைநிலையை பெற முடியாது. ஏனென்றால் உடல் ஒடுங்கினாலும் மனம் ஒடுங்காது. இப்ப தவத்தில் உட்கார்றோம், கையை கொத்தாச்சு, கண்ணை மூடியாச்சு, உடம்பு இடத்துல உட்கார்ந்தாச்சு, உடல் நின்று விட்டது. மனம் அப்பத்தான் அது ரேஸ் குதிரை மாதிரி ஓடும். எத்தனை ஆயிரம் எண்ணங்கள், வருவார் போவார், ஒன்றும் தெரியாது. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒன்றிலே நின்றால்தானே தவம். ஒரு எண்ணத்திலே, ஒரு மையத்திலே நிலைத்தால்தானே தவம் என்று பேரு. எனவே உடல் ஒடுங்கினாலும் மனம் ஒடுங்காது. மனம் ஒடுங்கவில்லை என்றால் நிறைநிலை எப்படி உணர முடியும், அனுபவிக்க முடியும்? எனவே புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. ஏன் என்றால் பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன்வயமின்றி கர்மம் சேவிக்கப்படுகிறது. பிரகிருதி என்றால் பிரபஞ்சம், இயக்க களம், சக்தி களம். புருஷ என்பது அறிவு, சுத்தவெளி. பிரகிருதி என்பது பிரபஞ்சம். இந்த பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் இந்த உலகத்தில் தான் இயக்கங்களே ஜீவன்களிலே செயல் என்று மாற்று பெயர் பெறுகிறது. அந்த செயல்களிலே தர்மம் அதர்மம் என்று இரு பிரிவாக பிரிகிறது. எனவே பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும், மனிதன் மட்டுமல்ல, நுண்ணுயிர் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் ஒவ்வொரு உயிரும் தன் வயமின்றி கர்மம் சேவிக்கப்படுகிறது. அதனுடைய ஆதிக்கத்திலேயே கிடையாது. இப்போ ஒரு இனிப்பை பார்க்கிறோம், அற்புதமான திருநெல்வேலி அல்வா.
இதுல என்ன இருக்குன்னு யோசிக்க முடியுதா? பார்த்தோன்னே எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறோம். உடனே முழுங்க ஆரம்பிச்சிடும். நைஸா உள்ள போயிரும். இதுல என்ன சத்து இருக்கிறது என்று யோசித்து பார்த்தோம் என்றால், உடலுக்கு தேவையான ஒரு சத்தும் இனிப்பு வகைகளில் இருப்பதாக இல்ல. அது வெயில் காலத்திற்கு ஏதோ கொஞ்சம் நமக்கு சுகர் கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர, மற்ற சத்துக்கள் எதுவுமே அதுல இல்ல. தமிழ்நாட்டுக்கு இனிப்பு வகைகளே தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு இனிப்பு கடையிலையும் 200க்கும் அதிகமான வகைகள் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மக்கள் கூட்டமா நின்று வாங்கி சாப்பிடத்தான் செய்யறாங்க. அப்போ தன்வயமின்றி இது நல்லதா கெட்டதா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கை எடுத்து வாயில போட்டுறது, வாய் முழுங்கி உள்ள தள்ளிடுறது. அது செரிமானம் ஆகணும்னு சொன்னா 7 கிலோமீட்டர் நடக்கணும்ன்றாங்க. ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டீங்கன்னா அது செரிக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் நடக்கணும். இல்லைன்னா அது கொலஸ்ட்ரால் மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும். இது தெரிந்த பிறகு விட்டுட்டோமா, மாத்தி விட்டோமா? இதுதான் தன்வயம் என்று கர்மம் சேவிக்கப்படுகிறது. இந்த கர்மத்தின் விளைவு என்ன வரும்? சுகம் வரலாம், பல சமயங்களில் துக்கமும் வரலாம். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் கர்மயோகத்தின் பயன்பாடு, கர்மயோகத்தின் சிறப்பு. உயிரின வரலாற்றில் பெற்ற கர்மவினை பதிவுகளின் தாக்கத்தால் எல்லா ஜீவன்களும் மனிதர்களும் உணர்ச்சியின் தாக்கத்தால் தவிர்க்க முடியாமல் புலன்களை இயக்கி விடுகிறார்கள், பயன்படுத்தி விடுகிறார்கள். சரி, இந்த 2 கோட்பாடுகள் என்ன இயம்பப்பட்டன்னு சொல்றாரு இல்லையா? ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம். இந்த 2 வழிகளிலேயும் இறைவனை அடையலாம், உணரலாம் என்பது கீதை காட்டுகின்ற கோட்பாடு. இந்த 2 வழிகளிலேயும் எப்படி இறைவனை அடைய முடியும் என்பதற்கான கதாபாத்திரங்களை 2 பேர் படைச்சிருக்கிறாரு வியாச பகவான். ஞானத்தின் கதாபாத்திரமாக சகாதேவன், கர்ம யோகத்தின் கதாபாத்திரமாக கர்ணன். இந்த 2 கதாபாத்திரங்களும் அடைந்த மேன்மைகள், வெற்றிகள் என்ன என்று சிந்தித்து பார்த்தால்தான் மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மாவை விஸ்வரூப தரிசனமாக பார்த்தவர்கள் வெகு சிலர் தான். அதுலேயும் கிருஷ்ணன் தரிசனம் தந்தது அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதன் பேரில் பகவத்கீதையில 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் அதுல கொடுக்கிறார். கர்ணன் கேட்காமலேயே தானே மனமோந்து தந்த விஸ்வரூப தரிசனம். அப்போ துரியோதனன், விதுரன், அர்ஜுனன், கர்ணன் என்று சில பேருக்கு கிடைத்த விஸ்வரூப தரிசனங்களிலே சிறப்பானது, முழுமையானது, கருணை மிக்கது எது என்றால் கர்ணனுக்கு கிடைத்த விஸ்வரூப தரிசனம் மட்டுமே. எனவே கர்மயோகத்திற்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. சரி, இப்போ 2 எப்படியும் பார்ப்போம். ஞான மார்க்கத்தை மேற்கொண்ட சகாதேவனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. அதாவது யுத்தம் செய்வதா வேண்டாமா என்று ஒரு ஆலோசனை நடக்கும். தர்மன் சமாதானமாக போயிடலாம் என்று சொல்வார். ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சகாதேவனை கேட்பார், என்ன சகாதேவா, சமாதானமா யுத்தமா? சகாதேவன் சொல்லுவான், நீ ஏற்கனவே ஒரு நாடக திட்டம் போட்டு வச்சுட்டு இங்க வந்திருக்கிற, இப்ப ஒன்னும் தெரியாதது போல நாடகம் ஆடுகிறாய். உன்னுடைய கருத்து எதுவோ அதுதான் என்னுடைய கருத்தும், உன்னுடைய கருத்து எதுவோ அதுதான் எனது கருத்தும் என்றான் சகாதேவன். இப்போ கிருஷ்ணன் அடுத்த கேள்வி கேட்டான், சரி சகாதேவா, இந்த யுத்தத்தை தவிர்க்க முடியுமா? குருச்சேத்திர யுத்தத்தை தவிர்க்க முடியுமா?
என்று கேட்பான். அப்ப சகாதேவன் சொல்லுவாரு, தவிர்க்கலாம் ஒரு 3 காரியம் நடக்கணும். அது நடந்தா யுத்தம் தவிர்த்து விடலாம். அது என்னன்னு கேட்கிறாரு கிருஷ்ணன். 2 காரியங்களை நீ செய்ய வேண்டும் கிருஷ்ணா. ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். அவை என்ன? அர்ஜுனுடைய காண்டீப பலத்தை நம்பித்தான் யுத்தம் ஏற்பாடாகிறது. அர்ஜுனை கொன்றுவிடு. துச்சாதனின் ரத்தத்தால் தான் கூந்தலை குளித்து முடிவேன் என்று சபதத்தை நிறைவேற்றுவதற்கு யுத்தத்திற்காக காத்திருக்கிறாள் பாஞ்சாலி. அவள் தலையை மொட்டையடித்து விடு. நீ என்ன செய்ய போற? அது ஒண்ணுமில்லை. உன்னை விட்டு வைப்பதால் தான் இந்த கூத்தே நடந்து கொண்டிருக்கிறது. நீ அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அதனால் உன்னை பிடித்து கட்டி போட்டு விட்டால் எல்லா கூத்தும் சமாப்த், எல்லாம் நின்று போகும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கொஞ்சம் கோபம் மாதிரி நடிப்பு கோபத்தோட பேசுறாரு. என்ன சகாதேவா, நீ ஏதோ ஞானி என்ற ஒரு மதிப்பிலே ஒரு யோசனை கேட்டால் நீ என்னன்னோ யோசனை எல்லாம் சொல்றியே. நான் என்ன இந்த கிருஷ்ணன் என்ற ஒரு வடிவத்தில் இருப்பேன், என்னை பிடித்து கட்டி போட்டு விடலாம் நினைக்கிறாயா? நான் ஒரே சமயத்தில் பல ஆயிரம் வடிவங்களிலே இருப்பவன். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய வசனங்கள். வில்லி பாரதத்துல உள்ள கருத்து இது. எனவே என்னை நீ கட்டி போட முடியாது என்றான். சகாதம் சொல்லுவான், கிருஷ்ணா நீ 16,000 வடிவம் என்ன, 1 கோடி வடிவத்தை காட்டேன். உன்னுடைய மூலத்தை பிடிக்கலன்னு இல்லையா பார்த்திடலாம். பாரால கர்ணன் நிகர் பார்த்தனை முன் கொன்று காரார் அணங்கின் குழல் களைந்து நின் காலில் தலை பூட்டி நேராக நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபார்த்தம். மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். சகாதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து சிக்கனவே எவ்வுலகும் தாய அடியினைகள் தன் கருத்தினால் பிணைத்தான். வில்லிபாரத மிக அற்புதமான கருத்தை சொல்கிறேன். எவ்வுலகும் தாய அடி இணைகள் தன் கருத்தினால் பிணைத்தான், கைகளால் பிணைக்கவில்லை. கருத்து என்பது எண்ணம், மனம். அப்ப இறைவனை எப்படி பற்ற முடியும் என்றால், இறைவன் அரூபம், நமது மனமும் அரூபம், மனதுக்கு மூலமாக அறிவும் அரூபம். எனவே இந்த அறிவை கொண்டு அந்த பேரறிவை கட்டிவிடலாம், அதனோடு கலந்து விடலாம். சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே என்றார்களே, அது போல பிடிக்கணும். இப்போ கிருஷ்ணன் ஒரு தனி அறைக்கு போய், எங்கே சகாதேவா என்னை பிடி பார்க்கலாம் என்று 16,000 வடிவங்களை காட்டினான். சன நேரத்தில் தன் மனதை குவித்து அருவமாகிய பரம்பொருளை கிருஷ்ண பரமாத்மாவை தன் மனதினால் பிடித்தான் சகாதேவன். அப்ப 16,000 வடிவங்களை காட்டினார் இல்லையா? கிட்டத்தட்ட அது ஒரு விஸ்வரூப தரிசனம். சரி, இப்போ கர்மயோகத்துல எப்படி இறைவனை பார்க்கலாம் என்றால், தான் கொடையாளி என்று கூட நினைக்காமல், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் தர்மம் செய்தவன் கர்ணன். யுத்த களத்திலே அர்ஜுனனின் அம்பால் அடிபட்டு மயங்கி கிடக்கிறான். யாக்கை அகத்தலோ புறத்தலோ அறியேன், உயிர் உள்ள இருக்குதா வெளியே போயிடுச்சான்னு தெரியல. ஆனால் அர்ஜுனனின் பானங்கள் கர்ணனின் உயிரை போக்கும் திறமற்று விட்டன. என்ன அம்பு போட்டாலும் அவன் சாகல. கிருஷ்ண பரமாத்மா, நீ கொஞ்சம் ஓய்வெடு, நான் வரேன் என்று சொல்லி அந்தன வேடத்திலே வந்து கர்ணனிடத்திலே அவன் செய்த புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து யாசகம் பெற்றார். அதன் பிறகு பரமாத்மாவே விரும்பி கர்ணனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். அப்ப சொல்றாரு, கர்ணா உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்.
நீ எது கேட்டாலும் தருகிறேன். கர்ணன் என்ன கேட்டு இருக்கணும்? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த அயடா கர்ணா. அப்ப என்ன கேட்டிருக்கணும்? துரியோதனன் ஜெயிக்கணும்னு கேட்டிருக்கணும். ஆனா கர்ணன் சொன்னான், கிருஷ்ணா, உன்னை அடைவதற்காக, உன் தரிசனத்தை பெறுவதற்காக மக்கள் எத்தனையோ வழிகளை பின்பற்றுகிறார்கள். பூஜை, புனஸ்காரம், யோகம், யாகம், தவம், எத்தனையோ வழிகளை பின்பற்றுகிறார்கள். இவற்றில் ஒன்று கூட நான் செய்தது இல்லை. அப்படி இருந்தும் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை, விஸ்வரூபத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றேனே, இதைவிட என்ன பாக்கியம் வேண்டும்? அதனால் எனக்கு ஒரு வரவும் தேவையில்லை, நான் நிறைவாகவே சாகிறேன் என்று சொல்லி கர்மயோகியான கர்ணன் உயிரை விடுகிறான். இதை மகிழ்ச்சி அவர்கள், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். கடவுளை உணர்ந்தவர் கடமையில் வாழ்வார்கள். கடமையில் வாழ்பவர்கள் கடவுளை நாடுவார்கள். கடமைக்கும் கடவுளுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் கர்ம யோகமே கடவுள். யார் ஒருவர் தன் கடமைகளை நிறைவாக செய்யவில்லையோ அவருக்கு கனவுல கூட கடவுள் வர மாட்டார். வெளி உலகத்திலே மக்கள் மதிக்கலாம், காலில் விழுந்து வணங்கலாம், மரியாதையை செய்யலாம். ஆனால் இறைவனின் சாம்ராஜ்யத்திலே அவருக்கு இடம் இருக்காது. அதனால் உயிரை உணர்ந்த, ஆத்மாவை அறிந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய தர்மமே கர்ம யோகம் என்று அதை 3ஆம் அத்தியாயமாக வைத்தார். 3வது ஸ்லோகத்திலேயே கர்மயோகத்தின் தாத்பரியத்தையும் சொல்லிவிட்டார் வியாச பகவான். நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை என்று தீர்ப்பளித்தார் மகாகவி பாரதியார். அது போல கர்மயோகத்தை பின்பற்றுகின்ற எவரும் பிரம்மத்தை உணரலாம், பிராமணன் ஆகலாம். அடுத்து 6வது ஸ்லோகத்துல கர்ம இந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய்யொழுக்கம் உடையவன் என்று பகரப்படுகிறான். கர்மேந்திரியங்களை அடக்கி, அதாவது கை, கால்கள், வாய், இருவாய், கருவாய் என்ற 5 செயல் புலன்கள். இப்ப நான் தவத்தில் உட்கார்றோம் இல்லையா, அப்போ புலன்கள் அடங்கி போகிறது. கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன். இங்க இந்திரியம் என்பது ஞானேந்திரியம், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற உணர்ப்புலன்கள். இந்த உணர்ப்புலன்கள் தான் அனுபவங்களை தூய்ப்பதனால அதிலே தனக்கு பிடித்ததை அது தொடர்ந்து விரும்பிக் கொண்டே ஆசைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்ப இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய் ஒழுக்கம் உடையவன் என்று பகரப்படுகிறான். புறத்திலே அருமையான வேஷம், மத தலைவர், ஆனா உள்ளுக்குள்ள எல்லா புலன் சுகங்களுக்கும் அடிமை. இதுதான் அப்பப்போ பத்திரிகைகளை பார்க்கிறோமே, அவருடைய லீலைகள் என்ன என்பதெல்லாம் பத்திரிகைகளை வந்துடுது இல்லை. இப்போ பணத்தின் மீது அதீத பற்று வேண்டாம் என்று பக்தர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய ஆலயங்களே வியாபார ஸ்தலங்களாகி விட்டன. பணத்தின் மீது அதீத பற்று வேண்டாம் என்று வருகின்ற பக்தர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய ஆலயங்களே வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டன. பணம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. மத வியாபாரிகள் என்ன செய்யறாங்க? கர்மேந்திரியங்களை, செயல் புலன்களை அடக்கி துறை போல ஆச்சாரங்களை அனுஷ்டித்து மக்கள் தன் காலை விழும்படி செய்து கொள்கிறார். ஆனால் புலன் உணர்வுகளான தாம்பத்தியம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற சுகங்களை மனதால் நினைத்து நினைத்து அல்லல் படுகிறார். இப்படிப்பட்ட பலவீனம் உள்ள வரைக்கும் மக்கள் கர்மயோகத்திற்கு வருவதில்லை, ஞானத்தையும் எட்டி பிடிக்க முடிவதில்லை.
மனமும் புலன்களும் ஒரே வழியில் தெய்வ சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அதற்கு கர்மயோகம் பின்பற்றப்பட வேண்டும். அடுத்து 7வது ஸ்லோகத்துல அர்ஜுனா, ஞானேந்திரங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரங்களை கொண்டு காரியங்களை செய்பவன் மேலானவன். ஞானேந்திரங்கள் அதாவது உணர்புலன்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்கள் கை கால்கள் போன்ற செயல் புலன்களை கொண்டு காரியங்களை செய்பவன் மேலானவன். அப்ப புலன் வழி போகாமல் கடமைகளை ஆற்றுபவன் உயர்ந்தவன். எப்படி? அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்கிறார் மகர்ஷி. இப்படி அறிவை கொண்டு பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக நம்முடைய உணர்புலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி அளவு முறையோடு செயல்படக்கூடிய உச்சத்தை பெற வேண்டும். அதற்கு இந்த ஞானேந்திரங்களை வசப்படுத்த வேண்டும். அதன் பிறகு கர்மேந்திரங்களை முறைப்படுத்த வேண்டும். அளவு முறையோடு அறநெறி சார்ந்து செயல்படுவதற்கு கர்மேந்திரங்களை முறைப்படுத்த வேண்டும். இப்போ ஞானேந்திரியத்தை அடக்குவது அவ்வளவு எளிதா? ஏன்னா மனதால தான் ஞானேந்திரியம் முறைப்படுத்தணும். இப்ப மனதை நில் என்றால் நிக்குமா? தவத்துக்கு உட்கார்ந்துரும். ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு, கைகளை கோர்த்தாச்சு, கண்களை மூடியாச்சு, தவத்துல உட்கார்ந்தாச்சு, உடல் ஓகே. மனதை எப்படி நிறுத்துவது? காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி? காற்றுக்கு வேலி போட முடியுமா? இல்லை கடலுக்கு மூடி போட முடியுமா? அதுபோல் மனது அப்ப அந்த மனதை எப்படி நிலைநிறுத்துவது? ஒரு இடத்தில் எப்படி அதை நிலைப்படுத்துவது? அதற்குத்தான் மனதின் இயல்பே சுகபோகங்களில் சுக துக்கங்களில் மலரும் நினைவுகளாக அல்லது எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளாக சஞ்சரித்துக் கொண்டே இருப்பதுதான் மனசு. ஒண்ணு கடந்த கால அனுபவங்களை அலசி கொண்டிருக்கும், அல்லது எதிர்கால கற்பனைகளிலே மிதந்து கொண்டு இருக்கும். நிகழ்காலத்தை மனதால் அடையாளம் காண முடியாது. நிகழ்காலம் அறிவு சார்ந்தது. எனவே இந்திரிய சுகத்திலிருந்து மனம் அவ்வளவு எளிதில் விடுதலை பெற முடியாது. அதற்கு வலுவான பயிற்சியும் விடாமுயற்சியும் வேண்டும். அதற்காகத்தான் மகர்ஷிவர் நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை தந்திருக்கிறார்கள். பஞ்சேந்திரிய தவம் என்பது புலன்களில் அளமுறை காத்து கொள்ளவும், புலன் இன்பங்களில் சிக்கியிருக்கின்ற மனதை விடுவிக்கவும் ஒரு அற்புதமான தவம், அற்புதமான வழி பஞ்சேந்திரிய தவம். இதை செய்து வர வர காலத்தால் புலன் ஒழுக்கத்தில் மனம் நிலைத்துவிடும். புலன்களை முறையாக பயன் கொள்ளும் பக்குவமான ஞானம் எய்தும். அடுத்து 8வது ஸ்லோகத்தோடு இதை நேர செய்வோம். நித்திய கர்மத்தை நீ செய். செயலின்மையை விட செயல் சிறந்தது. செயல் இலானுக்கு உடலை பேணுதல் கூட இயலாது. நித்திய கர்மத்தை நீ செய். செயல் இன்மையை விட செயல் சிறந்தது. ஏன்? செயல் இல்லாதவனுக்கு உடலை பேணுதல் கூட முடியாது. அதாவது நித்திய கர்மா, நிசித்த கர்மா. இப்போ நிசித்த கர்மா என்பது துன்பம் அளிக்கும் செயலை தவிர்ப்பது. நிசித்த கர்மா தீயவற்றை தவிர்ப்பது. நித்திய கர்மா என்பது நம்முடைய உடலுக்கு பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இனவிருத்திக்கும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமைகள். இதெல்லாம் நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவை செய்கின்ற போதுதான் மனசு அதுக்குள்ளாக ஊடுருவி தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று தரம் பிரிக்கிறது. அப்போ தனக்கு பிடித்ததை அதிகமாக விரும்ப தொடங்குகிறது, பிடிக்காது வெறுக்கிறது. அப்ப நித்திய கர்மாவை செய்கின்ற போது அங்கே நிஷ்காமியத்தை பின்பற்ற வேண்டும் என்கிறார் மகர்ஷி அவர்கள். எப்படி?
இந்த புலன் சுகங்களிலே மனம் சிக்காமல் இந்த உடலை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக, உலக சுகங்களை துய்ப்பதற்காக இந்த புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்துகின்றேன் என்ற விழிப்புணர்வோடு புலன்களை பயன்படுத்துவதுதான் நித்திய கர்மத்திலே நிஷ்காமிய கர்மம். இதுதான் கர்ம யோகம். இதை பற்றி மேலும் பல கருத்துக்களை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த யாழ் மனவளக்கலை மன்றத்திற்கும் பேராசிரியர் முனைவர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும் செவிமடுத்த அன்புகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேட்டுக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்குது. எங்கேயோ பிரேக் ஆயின மாதிரி இருக்குதுங்க. 10 நிமிஷம் கூட பேசலன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயா, இது பகவத்கீதையை வந்துங்க திருப்பி திருப்பி கேட்கணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்ப அதுல ஒரு வார்த்தை வருதுங்க, இந்திரியங்களை மனதால் கட்டுப்படுத்தி கொண்டு கர்மயோகம் பண்ணுகிறானோ அவனே சிறந்தவன். மனதால் இந்திரியம், அதாவது ஞான இந்திரியங்களே மனதால் கட்டு, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, லகான் வந்து மைண்டு, அப்படிதானங்க? ஆமாங்கய்யா. சரி, கர்ம இந்திரியங்களை கர்மயோகம் பண்ணுகிறானோ, கர்ம இந்திரியங்களால் கர்மயோகம். ஆமாங்க, அப்ப புலன்களால தான் நம்ம யோகம் பண்றோம். இல்ல, கர்மேந்திரியங்கள் கர்மயோகம் கிடையாது. மனதை இந்த 5 புலன்களில் முறைப்படுத்தி கொண்டு பிறகு செயல் புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்துவது. ஏன்னா இப்போ அளவுக்கு அதிகமாக உழைக்கின்ற போது உடல் சோர்ந்து போகும் இல்லைங்களா? அதனால செயல் புலன்களிலேயும் அளவு முறை வேணும். உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், இந்த 4 செயல் தானுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்ப அது செயல் செய்கின்ற போது அளமுறை மீறினால் அது துன்பம் வரும். துன்பம் தான். அதனால அதிலேயும் நமக்கு அளவு முறை வேண்டும். அடுத்த ஸ்லோகம், 8வது ஸ்லோகம், விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய்து கொண்டிருந்தா, நம்ம நினைச்சுதானே ஒரு தொழிலை சூஸ் பண்றோம். நமக்குன்னு எது விதிக்கப்படுகிறது? அதாவது நித்திய கர்மா அப்படின்றது உணவு உண்ணுதான் ஆகணும். உயிராக பிறந்த யாருமே உணவு உண்டுதான் ஆகணும். அதே போல கழிவு பொருளை நீக்கித்தான் ஆகணும். அந்தந்த பருவத்துல இல்லறம் மேற்கொண்டுதான் ஆகணும். இதெல்லாம் நித்திய கர்மா, செய்தே ஆக வேண்டியது, இல்லைன்னா உயிர் போயிடும். அதுக்கு பேரு விதிக்கப்பட்ட தொழில் அப்படிங்கிறதுங்களா? அதாவது நித்திய கர்மத்தை நீ செய். அந்த நித்திய கர்மத்தை நாம செய்தாகணும். இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லி சாப்பிடாம இருக்க முடியுமா? அது இல்ல, கரெக்டுங்க. அதான் நித்திய கர்மா என்பது நாம் செய்தே ஆக வேண்டியது, இல்லைன்னா விபரீதமாகும். அது நித்திய கர்மா. நிசித்த கர்மா என்பது அதர்மத்தை விளக்குவது, தீயதை விளக்குவது. அது நிசித்த கர்மா. இப்ப நித்திய கர்மா தான் காமிய கர்மாவாக மாறுது. எப்போ இந்த சாப்பிடுறதுல எனக்கு இது பிடிச்சது, இது பிடிச்சிருக்குது என்பது அது அதிகமா சாப்பிட தொடங்குது, அது உடம்பு கெடுக்கும். அதே போல உழைப்பதுல கரெக்ட். அப்ப நிஷ்காமிய கர்மத்துக்குள்ள போயிடணும். நிஷ்காமியத்தை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா ஐயா, நிஷ்காமியத்தை எங்க தொடங்குவது என்றால் நித்திய கர்மம் செய்கின்ற போதே நிஷ்காமியத்தை தொடங்குகின்றார். உணவு சாப்பிடுகின்ற போதே இது சுவைக்காக அல்ல, உடம்புக்காக. அதுல சுவையை ரசிக்கலாம், தப்பு இல்லை, ஆனா அடிமையா இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நித்திய கர்மத்தை செய்கின்ற போது அங்க நிஷ்காமியம் நமக்கு சாத்தியமாயிடும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். மிக 1 மணி நேரம் நமக்காக கர்மயோகம், பகவத்கீதை, வேதாத்திரி என்ற தலைப்பில் பேசிய நமது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை துரியனிலிருந்து அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம், மைக்கை அட்மிட் பண்ணி.
வாழ்க வளமுடன். நேரம் கருதி மணி 8 ஆயிடுச்சுங்க. உலக நல வாழ்த்து பாடுறீங்க, மைக் அன்மியூட் பண்ணி உலக நல வாழ்த்து பாடலாம். மைக் அன்மியூட்ல தானே இருக்குதுங்க? அன்மியூட்ல தான் இருக்குது. யாராவது உலக நல வாழ்த்து பாடுறீங்க, மைக் அன்மியூட் பண்ணி பாடலாங்க. உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான உலக நாள் வாழ்த்து பாடிய சுசித்ராமா அவர்கள் வாழ்க வளமுடன். எந்த கடையிலமா அரிசி வாங்கி சாப்பிட்றீங்க? ஏங்கய்யா? குரல் மலேசியா பிரசன்னா இருக்கிறாரு, அவர் வந்தார். ஐயா பிரசன்னா ஐயா, மலேசியா பிரசன்னா ஐயா, வாழ்க. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. மலேசியா பிரசன்னா ஐயா, மலேசியா பிரசன்னா ஐயா, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சரி, அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு, இப்ப அன்மியூட் பண்ணாரு, விட்டுட்டாரு. சரி, வாழ்த்துக்கள், நன்றி. குரல் இனிமைக்காக கேக்குறீங்களா? எப்படிங்க? அம்மோட குரல் இனிமைக்காக என்ன அரிசி அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, எந்த கடையில வாங்கினான்னு கேட்டா நம்மளும் 2 வாங்கி போட்டு பார்க்கலாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க ஐயா. பிரசன்னா ஐயா, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. பிரசன்னா, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறீங்க, மைக்கை அன்மியூட் ஆகுமே. அன்மியூட் பண்ணுங்க. என்னங்க அது? ஹேண்ட் ரைஸ் தான் பண்ணியிருக்காரு. சரி, ஏதோ மீட்டிங்ல இருப்பாரு இருக்குது. வாழ்க ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சேலத்தின் பிரபாலனியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சுசித்ரா மூலியமா. அங்க பிரபாலனி அம்மா பாட்டு போடுவாங்க, இங்க சேலத்தில் நம்ம சுசித்ரா அம்மா அந்த குரல்ல பாடுறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்வை வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு, மைக்கை அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாரு. மைக்கை அன்மியூட் பண்ணுங்கய்யா. ஏதோ டிரைவிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ரகுபலம்மா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.